தமிழகத்தில் ஜனநாயகன் படம் பார்க்க ரசிகர்கள் போராடுகிறார்கள். மறுபுறம் நாடு முழுக்க மாணவர்கள் ஜனநாயகத்தை காக்க களத்தில் நிற்கிறார்கள் என்கிறார் திரைப்பட இயக்குனர் அமீர். அவர் சொன்னது, சிறு கூட்டம் ஜனநாயகத்திற்காக போராடுகிறது, பெருங்கூட்டம் ஒரு படத்துக்காக போராடுகிறது என்பது இன்றைய சூழ்நிலையின் அரசியல் முரண்பாட்டை வெளிப்படுத்துகிறது. இந்த நீட் தேர்வு எதிர்ப்பு போராட்டத்தில் நடிகை ஆண்ட்ரியா தாகூரின் கவிதைகளை நினைவு கூர்ந்தார். இயக்குனர் வெற்றிமாறன் நமது மருத்துவ அறிவை பறிக்கிறார்கள் என குற்றம் சாட்டினார். இது கல்வி, அறிவு, சமூக நீதி ஆகியவற்றின் அடிப்படை உரிமையை மாணவர்கள் காக்கும் போராட்டம் என்பதை காட்டுகிறது. நடிகை ரேவதி, ஜூலை 20 முதல் மாணவர்களுக்கு நடக்கும் வன்முறையை என்னால் பார்க்க முடியவில்லை என்றார். திமுக எம்பி திருச்சி சிவா, 34 நாட்களாக மாணவர்கள் வீதியில் கிடக்கிறார்கள். பிரதமரின் பதில் நகைப்புக்குரியதாக உள்ளது என குற்றம் சாட்டினார். இது அரசியல் மற்றும் சமூகத்தின் இடையே மாணவர்களின் குரல் எவ்வளவு புறக்கணிக்கப்படுகிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. மறுபுறம் நடிகர் சல்மான் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசின் உறுதியை எடுத்துரைத்தார். மாணவர்கள் வீடு திரும்ப வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நடிகை ரூபா கங்குலி காவல்துறையை தாக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கண்டித்தார். இது மாணவர் போராட்டத்தின் சமூக அக்கறை மற்றும் அரசியல் பார்வையின் வேறுபாட்டை வெளிப்படுத்துகிறது. எது எப்படியோ, மாணவர்களின் குரல் டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்ட களத்தில் சப்தமாக ஒலிக்கிறது. அந்த குரலை கேட்பது சமூகத்தின் கடமையாகும். என் பார்வையில் ஜனநாயகத்தின் அடிப்படை உரிமை கல்வி, அறிவு மற்றும் சமத்துவமாகும். இதற்காக மாணவர்கள் குரல் கொடுப்பது ஜனநாயகத்தின் உரிமையாகும். ஆகவே நான் வினாத்தாள் கசிவால் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பக்கம் உளமாற நிற்கிறேன். அதே நேரம் ஓநாய்களின் பிடியில் மாணவர்கள் சிக்கி சீரழிந்துவிடக்கூடாது என்பதிலும் நான் கவனமாக இருக்கிறேன். மேலும் இந்த போராட்டம் நிகழ்காலத்தில் நமது ஜனநாயகத்தின் மீதான உண்மையான சோதனை. இதில் நீங்கள் எந்த பக்கம்? டெல்லியிலிருந்து திராவிடன் டைம்ஸ் செய்தியாளர் ஜே.கே.